கோதால இறங்க போறாரு. ஓடுங்கடா. எந்த கடை தல? சீமா பசும்பால்ல ஒரிஜினல் ஊட்டி டீ தூள் போட்டு டீ போட்டிருக்கேன். யாரும் குடிச்சுட்டு கடை கிட சொல்லப்படாது. நான் ஒரு இந்த கடை தாண்டா. போய் வேட்டையாடி விளையாடிட்டு வா. என்ன ஆசீர்வாதம் பண்ண அனுப்பு தல. இவன் தலை எடுத்துட்டான் அன்னைக்கு. போய் வச்சு விடுவா. என்ன தல, உன் ரத்தத்துல ஆசீர்வாதம் பண்ணினீங்கன்னா வீரனாந்தவன் மாவீரனா இருப்பேன். கேவல கழுத புலி மாதிரி இருக்கா. இவ ரத்தத்துல என்ன ஆசீர்வாதம் பண்றீங்க? என்னோட ரத்தம் பி நெகட்டிவ்டா. முத வேட்டைக்கு போகும்போது நெகட்டிவா போக கூடாது தான் இவ ரத்தத்தை எடுத்து வச்சு விட்டா. இவன் டபுள் பாசிட்டிவ்டா. ஒன்னு ஓ பாசிட்டிவ், இன்னொன்னு எச்ஐ பாசிட்டிவ். இப்ப பாருங்க தல, இங்க அமைதி பூங்காவா இருக்கிற கரைய அப்படியே கலவர பூமி ஆக்கி ரணகலப்படுத்திட்டு வரேன். ஏன்டா கஷ்டப்படுற? எங்க தலை கடன் கேட்டா இல்ல நான் சொல்றேன். நாங்க பாக்கிறதுக்கு தான்டா பனிமல பத்திக்கிட்டோம். சவுண்ட் விட்டாலும் பஞ்சிடல கவுறான்டா. எரிமலைன்னு எல்லா பொருளையும் எடுத்து எரிஞ்சிட்டேடா. இன்னைக்கு தான்டா கடையை ஸ்டார்ட் பண்ண. ஸ்டாப் பண்ணிடாதடா. நானே இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்டா. ஸ்டாப் பண்ணிடாதடா. இந்த கடை காலி. கந்துவட்டி கடை வாங்கி கடை போட்டடா. ஏன்டா அப்படி போட்டாங்க? நீயே கந்துவட்டிக்கு கடை வாங்கி கடை வைக்கும் போது நாங்க கடன் கேட்டா கடை அன்பை முறிக்குன்னு போடா போடுற. இப்போ உன் எலும்பை முறிக்கிறா. அடி ஒண்ணுகிட்டு மாதிரி விழுது பாரு. நான் பாக்கதான் ஜானு ஃபைட்னு வந்துட்டா ஜாக்கி ஜானு. தல, இது சும்மா ட்ரைலர். மெயின் பிக்சர் இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். ட்ரைலர் சும்மா பிரம்மாண்டமா தான்டா இருந்துச்சு. யூ ஆர் அண்டர் செலக்டட். ஓகே தல, நீ தான்டா என்னோட சிசிய. தேங்க்ஸ் தல. நீங்க எல்லாம் யாருடா? என்னது? நாங்கலாம் யாரா? பார்த்தா தெரியல. ஆட்டோவுல சும்மா பாஸ்டா வந்து பட்டுன்னு பிரேக் போட்டு சும்மா சட்டு சட்டு சட்டுன்னு இறங்கி அப்படியே ஒரு கேங்கா பட்டு பட்டு வந்து நிக்கிறப்பவே எங்களை யாருன்னு உனக்கு தெரியலடா? தெரியலையே. ஏண்டா இவ்வளவு ஐட்டம் வெயிட்டுமா கட்டு மஸ்தோட பாடியை வச்சுக்கிட்டு உடம்ப முறி கேத்தி டெரரா பேச வச்சுக்கிட்டு ஒரு கெத்தா இவ்வளவு தனாவட்டா வந்து நிக்கிறோமே. இத பார்த்து மேல தெரியல உனக்கு? தெரியலையே. டவுசர் தெரிய, லுங்கிய தூக்கி கட்டிட்டு நிக்கிறோமே இப்ப கூடமா தெரியல? ஓஹோ, நீங்க எல்லாம் ராஜ்கிரண் ரசிகர்களா? காமெடி பண்ண கூடாது. டேய் நாங்களா ரவுடிங்கடா ரவுடிங்க. அப்ப நீங்க சிரிப்பு ரவுடிகளா? டெரர் ரவுடி இப்படி அடிக்க மாட்டானடா. அப்ப எப்படி அடிப்பாங்க? கட்டைய கொஞ்சம் கூட. எப்படி தாத்தா? எப்படி தாத்தா? இந்த ஏரியாவை மாத்தணும். ஸ்டேடியே மாத்தறடா. ஏண்டா குடுவா? என்ன தெருவுல ஆளே இல்ல மச்சான்? உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன? ஊரே நம்மள கண்டு மிரண்டு போயிருக்காங்க. கத்து குத்து பாண்டிய நிக்கிறான். பாண்டியா கத்து குத்து பாண்டி நம்ம டெரர் பார்ட்டி. வெக்கமானம் சூடு சொர்ணத்துல ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அதெல்லாம் என்கிட்ட ஏது தல. தினம் தினம் இந்த பசங்களை அடிக்கிற கணக்கு வந்தர அடிக்க சொல்லி இந்த பசங்க 50 ரூபாய் பணம் கொடுத்தா காரியத்தை கச்சிதமா முடிக்காம பணத்தை வாங்கிட்டு அல்வா கொடுக்குறீங்களா? மரியாதையா பணத்தை திருப்பி கொடு. இல்லன்னா இந்த கத்தி விட்டு பண்ணிக்கிட்டு இருந்து எஸ்கேப் ஆகுறீங்க. ஏண்டா பயவில்லையா? கணக்கு வாத்தியார் அடிக்க சொல்லி காசு கொடுத்தீங்களே அந்த வாத்தியாருக்கு கராத்தே தெரியும்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடா? ஆமா சொல்லிருந்தா மட்டும் என்னடா பண்ணீங்க? அப்படியே ஓடுறதுக்கு தாண்டா. பல இடத்துல பல விதமா அடி வாங்கியிருக்கேன் தல. அந்த கணக்கு வாங்குற அடிச்ச அடி இருக்கு. அடியாது நான் எடிப்பே எடி கணக்கு வாழ்க்கே இல்ல. வந்ததே பாரு போல புத்தல. இந்த நுண்டி சகலா வேணா. இந்த பசங்க கிட்ட வாங்குற பணத்தை திருப்பி கொடு. இல்ல பணமா ஆக்கிடுவேன். தல கையில 10 பைசா கூட இல்ல. ஏய் என்கிட்ட உங்க வேலை ஆட்றீங்க? தல உங்ககிட்ட போய் நாங்க வாலாட்ட முடியுமா? எங்களை நம்பு தல. அப்ப கையில இருக்க கத்திய வாளை கொடுங்கடா. நாங்க காயிலாங்கல்ல போட்டு காசு ஆக்கிக்கிறோம். இதெல்லாம் டம்மிடா அட்டை கட்டி. வாங்குற பணத்துக்கு டிரைவர் சட்டை லுங்கி எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு போங்கடா. தல எங்க மான மரியாதைக்கு அப்பளே தல. உள்ள கோமணம் கூட கட்டல. தல பணம் தனியா எவ்வளவு வேணாலும் கவனிக்கிறோம்.
டேய் பாத்தா பாவமா இருக்குடா. போடா போகட்டும், இவங்கள மன்னிச்சு விட்டுலாம்டா. ஏன்டா குள்ள கத்திரிக்கா அவனுங்க கிட்ட பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எங்க கிட்ட போண்டா பச்சி வடைன்னு 11 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு இப்ப கட்சி மாறவா பாக்குற? டேய் நம்ம ஆயுதத்தை எடுங்கடா. ஏன்டா கட்சி மாற பாக்குற? உன்னை தீர்த்துதான்டா பேசணும். டேய், அரிசி உலக மருந்து அரசலையா ஓடுறா. கட்டி குத்து பாண்டி ஏங்க நான் சொன்ன ஆளுங்க இவங்கதான். கரெக்டான ஆளுங்களை தான் செலக்ட் பண்ணிருக்கேன். பார்த்த உடனே எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? பாக்குறதுக்கு 4 பேரும் படு கேவலமா அசிங்கமா இருக்கிறானுங்கல்ல. இப்படி அசிங்கமா இருக்கிறவனுங்க தான் நம்ம குடும்பத்துக்கு காவலுக்கு லாயக்கு. கூட்டிட்டு போய் கொட்டாயில படுக்க வை. வாங்க வாங்க, இதுதான் நீங்க தங்க போற இடம். நல்லா பாத்துக்கங்க. ராத்திரி தான் அவன் வருவான். கவனமா இருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், அவனை புடிச்சா அடி அடியா தான் இருக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க அடிக்கணும். இதான் என் மக சித்து. உங்களுக்காக டவுன்ல இருந்து சமையலுக்கெல்லாம் ஆள் கூட்டி வந்திருக்கேன். அதுல ஏதாவது குறை இருந்தா அவன்கிட்ட கேட்டுக்குங்க. வரட்டா? என்ன செருப்பு? பேய், பிசாசு, ரத்த காட்டேரி, மோகினி பிசாசு, ஆவி, பாம்பு, தேளு, நட்டுவாக்காளி, பூரா, எறும்பு, கொசு, கொளவி, இது எல்லாமே இங்க இருக்கு. ராத்திரி எதுக்கும் பார்த்து இருந்துக்கோங்க. பயப்படுத்துற சொற்கொள்ளாக நினைச்சு வந்தா சுத்தி எவ்வளவுல வந்து மாட்டிக்கிட்டோம்டா. பயப்படாதீங்கடா. ஒரு கூட்டு வச்சுட்டு குப்புறப்படுத்தோம்னா எல்லா மேட்டரும் சால்வ் ஆயிட்டா. கூச்சப்படாம நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. வா வந்துட்டு போ. முட்டைய கூட கையை டச் பண்ண நீயே தின்னு. ஏய் மயில என்ன கோச்சிட்டு போற? உள்ள சமையல் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வா. அவனுக்கு அங்க சாப்பிடுற நாத்தம் இங்க குடல புடுங்குது. சாப்பிடவே மனசு வரல. நண்டு மட்டன் முட்டையெல்லாம் சாப்பிட்டா ஆம்பளைங்களுக்கு சக்தி வருமா? ஏய் இதெல்லாம் நம்ம வீட்டுக்காரங்களுக்கும் சமைச்சு கொடுத்தா? இந்த நாத்தத்தை சமைக்க தெரியாதே. சரிதான், அப்ப கடைசி வரைக்கும் மிருதங்க தான். எப்படி? தக்காளி நீ தெற்கால போ. கொடா கோவிந்தா தெற்கால போ. கரடி நீ மேற்கால போ. மச்சான் நீ எங்க போற? காசி சன்னியாசி வாங்க போறான். அதங்க இருக்கு. வீட்டு பக்கம் எவன் வந்தாலும் போட்டு தள்ளுங்கடா. முதல்ல உள்ள போட்டு தள்ளுங்கடா. உண்மையிலேயே இவனுங்க பெரிய திறமைசாலிங்கய்யா. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு ராத்திரியே அந்த களவாணி பயல இவனுங்க புடிச்சாலும் ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னா நான் வீட்டுக்கு போல இங்கே தங்கிக்கிறேன். அவன் பிடிப்பாரத நான் கண்குளர பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் மேல விடுற அடி ஏன் அடியாத்தான் இருக்கணும். ஒருவேளை நான் தூங்கிட்டா எழுப்பி விட்டுருங்க. இதே கையால நான் அவனை அடிச்சு நொறுக்கி. இவன் சாஞ்சிட்டான். ஏங்க தப்பி தவறி ராத்திரி தனியா வந்துடாதீங்க. அவன் உங்களை போட்டு தட போறான். அவன் உன்னதான் சொல்றான். லூசு. நான் பார்த்த உடனேயே என் இதயம் என்கிட்ட இல்ல. இதையும் இல்லைன்னா இந்நேரம் செத்துருப்பேன். அப்படியே உன் பேச்சுல சிருங்கார ரசம் சொட்டது. ஆமா, ரசம் கூட்டு பொரியல் இட்லி வடை பாயாசம். வாய் 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 வாயில கட்டவனா நீ. மம்பழம் மம்பழம் மல்கவ மம்பழம் சேலத்து மம்பழம் நீ தானடி அடியே அடியே உன்னை அப்படியே கடிச்சு திங்க போறேன். கவிதா எத்தனை மாசம் சொல்லவே இல்ல. ஆசைய பாரு, உங்க வாய் நாத்தம். அதான் இந்த வாந்தி. ஒரு வாரமா தான் பல்லு தேய்க்கல கவிதா. ஏங்க
இன்னைக்கு இவ்வளவுதானா? டேய் மொட்டை இங்க என்னடா பண்ற நீ? ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்தேன். குத்துனா குத்து, செம குத்து. இது சாதாரண குத்துடா, இப்ப வருது பாறா ஸ்பெஷல் குத்து. என்ன கொடுமடா இது. சகிலா படம் பாக்குற மாதிரியே இருக்கு. வாழ்க்கையில உருட்டுக்கட்டை புடிச்சியே காலத்தை கழிச்சிட்டோம். இப்படி ஒரு நம்ம எப்பதான் பிடிக்க போறோமோ? பார்த்ததுமே சும்மா உதறது இல்ல. என் பொண்டாட்டி சூப்பரா இருக்கா இல்ல? என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா? அது எப்படிங்க என் வாயால சொல்றது? நீ எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, சும்மா சொல்லு. எங்க இருந்தாலும் வழக்கு டைப்பா நீங்க. என் பொண்டாட்டி மேல உனக்கு ஆசையா இல்லையா அத மட்டும் சொல்லு. ஆசை வந்தா நான் சொல்லி அனுப்புறேன். சொல்லு. டேய், என்ன சிரிப்பு? இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு ஊரே வேடிக்கை பார்க்கும். புடவை கட்டுறாளா, ஜன்னல்ல நிக்கிறாளா? படிக்கிறியா? எப்படி தெரியுது? பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. ஏய், எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்க? வேற யாரும் சுத்தக்கூடாதுன்னு தான் நான் இங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். பொதுவா இந்த காவலுக்கு நிக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா உனக்கு காவல்னு நான் ஓடி வந்துட்டேன். தொல்ல தொல்ல தொல்ல. இந்த கிரேட் பிளாக் புருஷில் இருக்கிற வரைக்கும் இனி உனக்கு எந்த தொல்லையும் இருக்காது. நான் அப்பாவை கூப்பிட போறேன். அப்பா கூப்பிட்டு நானே வந்திருக்கேன். சீ, போடா. ஆஹா, லவ்னா சில இன்சல்ட்டிங் இருக்கத்தான் செய்யும்.